நண்பர்களுக்கு வணக்கம். அடுத்ததாக நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா, காம்பேக்டிங்கில் 2 டைப் ஆஃப் காம்பேக்டிங் இருக்குது. உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஒன்று வந்து ஷூ டைப் காம்பேக்டிங், டியூப்டெக்ஸ் இந்த மாதிரி மிஷினில் ஷூ டைப் காம்பேக்டிங் யூஸ் பண்ணுறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸ்டு ஃபெல்ட் காம்பேக்டிங். இந்த காம்பேக்டிங் வந்து சாண்டெக்ஸு, சின்டெக்ஸு ப்ளஸ் வந்து பியாங்கோ, லேஃபர் இந்த மாதிரி நிறைய பேக்கில் வந்து வரும். இப்போ ஃபெல்ட் காம்பேக்டிங்கும் ஷூ காம்பேக்டிங்கும் என்ன டிஃபரன்ஸ்? ஒரு துணியை பார்த்தோன்னே எதில் காம்பேக்ட் பண்ணிக்கணும், எப்படி வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஷூ காம்பேக்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஹீட்டட் ஷூ இருக்கும், ப்ளஸ் வந்து ரப்பர் ஷீட், ரப்பர் பிளாங்கெட் வந்து கீழே இருக்கும். இதில் தான் வந்து ஃபேப்ரிக் வந்து கம்ப்ரஸ் ஆகும். ஆனால் பார்த்தீங்கன்னா ஃபெல்ட் காம்பேக்டிங்கில் ஹீட்டட் சிலிண்டர் இருக்கும், அதுக்கு மேலே கம்ப்ரஸ்டு ஸ்ட்ரெச்சுடு ஃபெல்ட் இருக்கும். இந்த ஃபெல்ட்டு தான் வந்து அது மேலே தேய்ச்சி அந்த சிலிண்டர் வழியாக வந்து கம்ப்ரஸ் பண்ணி இது பண்ணும். இப்போ சிங்கேஜ்னு பார்த்தீங்கன்னா ஷூ காம்பேக்டிங்கில் நல்லா அரெஸ்ட் ஆகும், யூனிஃபார்ம் காம்பேக்டிங் கிடைக்கும். அது போக பார்த்தீங்கன்னா துணி பார்க்கும்போதே வந்து கொஞ்சம் லஸ்டராக ஒரு மினுமினுப்பாக தெரியும் கம்பேர்ட் டு ஃபெல்ட்டு. அது போக பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிக் தொட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபெல்ட் காம்பேக்டிங்கோட லைட்டாக வந்து திக்னஸ் வந்து கம்மியாக தெரியுற மாதிரி இருக்கும். ஜிஎஸ்எம் சேமாக தான் இருக்கும், ஆனால் திக்னஸ் கம்மியாக இருக்கும். லூப்பு பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸ்டு லூப்பாக இருக்கும். நார்மலாக வந்து பெல்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்ட் ஷேப்பில் லூப் இருக்குன்னா இது கொஞ்சம் அந்த மாதிரி ஓவராக வந்து ப்ரெஸ் பண்ண மாதிரி, கம்ப்ரஸ் பண்ண மாதிரி ஒரு கம்ப்ரஸ்டு லூப்பாக தெரியும். இப்போ கோஸ் பர் இன்ச் மெஷர் பண்ணீங்க அப்படின்னா ஃபெல்ட் காம்பேக்டிங்கில் இருக்கிறத விட ஷூ காம்பேக்டிங் வந்து அதிகமாக தெரியும். இப்போ ஃபெல்ட் காம்பேக்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு லூப் வந்து ரவுண்டாக தெரியும், சிபிஐ வந்து லெஸ்ஸாக தெரியும், ஹேண்ட் ஃபீல் வந்து பெட்டராக தெரியும். அதாவது அயனிங் எஃபெக்ட் வந்து ஃபெல்ட் காம்பேக்டிங்கில் அருமையாக இருக்கும். நல்லா அயன் பண்ண துணி மாதிரி சுருக்கள் இல்லாமல் நீட்டாக இருக்கும். ஆனால் ஷூ காம்பேக்டிங்கில் அயனிங் எஃபெக்ட்லாம் இருக்காது. இது போக அடிஷனலாக ஒரு பராமீட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் லாஸ். இப்போ வந்து ஃபெல்ட் காம்பேக்டிங் போட்டிங்கன்னா ஹீட்டு அப்ளை ஆகுது, ப்ளஸ் வந்து ஃபெல்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1/2 மீட்டர் டு 1 மீட்டருக்கு வந்து ஃபேப்ரிக் மேலே வந்து அயனிங் பண்ணுது, அதாவது ப்ரெஸ் பண்ணுது, ஹாட்டாக ப்ரெஸ் பண்ணுறதுனால நமக்கு வந்து ஃபேப்ரிக் வந்து ஹீட்டாக இருக்கும். வெளியே வரும்போதே பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா ஹீட்டாக இருக்கும். அதனால மாய்ஸ்சர் வந்து கம்மியாக இருக்கிறதுனால ப்ராசஸ் லாஸ் நார்மலாக 1% ஆவரேஜாக வந்து பிஃபோர் ஃபீடிங்க்கும் ஃபெல்ட் காம்பேக்ட் பண்ணதுக்கப்புறம் 1% ப்ராசஸ் லாஸ் வரும். ஆனால் ஷூ காம்பேக்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ராசஸ் லாஸ் வராது. ஏன்னு கேட்டிங்கன்னா அதில் வந்து அயனிங், ஹாட் அயனிங் இல்லாததுனால, கம்ப்ரஸ் மட்டும்தான் வந்து நடக்கிறதுனால அயனிங் எஃபெக்ட்லாம் இருக்காது. துணி எப்படி சுருக்கில் முன்னோறீங்களோ அதே மாதிரி தான் ஆல்மோஸ்ட் இருக்கும். பெரிய அயனிங் பண்ணி இது பண்ண மாதிரிலாம் பெரிய விங்கிள்ஸ் எல்லாம் பெருசாக அளவில் ரிமூவ் ஆகாது, அதே லெவலில் தான் இருக்கும். துணி வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா ஹாட்டாக இருக்காது, முன்னாடி எப்படி விடுறீங்களோ அதே லெவலில் தான் இருக்கும். இதனால் பார்த்தீங்கன்னா மாய்ஸ்சருடைய லாஸ் வந்து இருக்காதனால நமக்கு வந்து ப்ராசஸ் லாஸும் வந்து பெருசாக இருக்காது. சம் கேசஸில் வந்து நீங்கள் முன்னாடி விடுற துணியினுடைய லாஸ் மாய்ஸ்சர் வந்து கம்மியாக இருந்ததுன்னா இது கெயின் பண்ணி அடிஷனலாக வெயிட்டோ கூட வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ ப்ராசஸ் லாஸ் பொறுத்த வரைக்கும் ஃபெல்ட் காம்பேக்டிங்கில் கம்மியாகும், ஷூ காம்பேக்டிங்கில் வந்து சேம் லெவலில் இருக்கும், இல்லைன்னா அதோட கொஞ்சம் அதிகமாக வாய்ப்பு இருக்கு. நன்றி, வணக்கம்.